அடுத்தா நான் பார்க்கிறோம் திருச்சுழி தொகுதி. அவரும் தங்கம் தென்னரசு அவர்கள் அதே விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த KK.S. ராமச்சந்திரன் கூட இருக்கிறார். அவர் அவருடைய முன்னாள் அமைச்சர், அவருடைய தகப்பன் திரு தங்கப்பாண்டியன் அவருடைய மகன், அவருடைய சகோதரி தான் நம்ம பார்க்கணும், தமிழச்சி தங்கப்பாண்டியன். அவங்க குடும்பத்தில் 3 பேர் அரசியல் இருந்தாங்க. அவர் அவங்க தகப்பனார் இருந்தார், இப்போ அவங்க சகோதரி இருக்காங்க, இவர் இருக்கிறாரு, அவங்க எம்பியா இருக்கிறாங்க, இவர் அமைச்சராக இருக்கிறார். ரொம்ப நிதானமாக பேசக்கூடிய கலைஞருடைய அன்பையும் கூட பெற்றோர் நம்ம பார்க்குறோம். அது புதிய தலைமைச் செயலகம் கட்டபோது ஒரு குறிப்பிட்ட பேரில் துரைமுருகன் அவர்கள் மீது அதிருப்தி இருந்தபோது பொதுப்பணித்துறை அமைச்சராக அவர் இருந்தாலும் கூட இவருக்கு அந்த பணியை கொடுத்தாங்க, ரொம்ப செவனை செஞ்சு கொடுத்தாருன்னு பார்க்குறோம். அந்த மாதிரி இப்பயுமே கூட நிதி அமைச்சராக பொறுப்பேற்று EB அமைச்சராக பொறுப்பேற்று பல பொறுப்புகள் அவருக்கு கொடுத்தாங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவர்கிட்ட தான் கொடுத்துருவாங்க. ஆனால் எந்த விதமான பஞ்சாயத்தும் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக கொண்டு போவார். திரு PTR பழனிவேல் தியாகராஜன் தன்னுடைய அதிருப்தியை சலசமே வெளிப்படுத்தினா கூட எந்த ரியாக்ஷன் காட்ட மாட்டார். அவர் நம்ம உண்டு, நம்ம கட்சி உண்டு, நம்ம வேலை உண்டு சொல்லிப்பாரு. தமிழில் ஆர்வம் கொண்டு பல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தும். திருச்சுழி தொகுதியில் போட்டிட்டாரு. 60,992 வாக்குகள் 2021 வெற்றி பெற்றார். மீண்டும் அதே திருச்சுழியில் அதே தங்கம் தென்னரசு போட்டிட்டார்னு வெல்வாரா? சாணக்கியோட கணிப்பு வெற்றி உத்தரவாதம், எந்த குழப்பம் இல்லை அப்படிங்கிறத சாணக்கியோட கணிப்பார். 2026 அதே தொகுதியில் போட்டிட்டா there is no challenge அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம்.